தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது நம்முடைய அன்பு சகோதரர் முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் இப்பொழுது அமித்ஷா அவர்கள் மூலமாக மிகப்பெரிய அளவில் மறுபடியும் நம்ம கட்சியுடைய முக்கிய பொறுப்புக்கு வராரு. அவருடைய தலைமை பதவி, அதாவது தமிழக பாஜக தலைவராக அவர் அதிகாரப்பூர்வமாக அமித்ஷா அவர்கள் விரைவில் மேலிடம் மூலமாக அறிவிக்கப்படுவார். அது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம். ஆனால் நேற்றுக்கு நடந்த அந்த விஷயத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு 10-12 நாளுக்குள்ளே அமித்ஷா வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி வந்துட்டாங்க. கரெக்டாக ஒரு மிகப்பெரிய நிர்வாகிகள் கூட்டம் நடத்தி அதுக்கு முன்னாடியே காலையிலேயே மீனாட்சி அம்மன் கோவிலில் தரிசனம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு நம்மளுடைய மரியாதைக்குரிய இப்போ இருக்கக்கூடிய நயினார் அவர்களையும், மாநில தலைவர் நயினார் அவர்களையும், அப்புறம் அண்ணாமலை அவர்களையும், பல்வேறு நிர்வாகிகளையும் தனித்தனியாக கூப்பிட்டு விசாரணை பண்ணி என்ன ஏது இங்கே என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றத கன்சல்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அதற்கு பிறகு அண்ணாமலை அவர்களை தன்னுடைய பக்கத்திலேயே நிர்வாகிகள் கூட்டத்தில் இந்த பக்கம் அண்ணன் நயினார் அவர்களையும், இந்த பக்கம் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களையும் 2 பேரையும் ஒன்றா வச்சு, நீங்கள் 2 பேருமே என்னுடைய கண்கள், 2 பேருமே எனக்கு சமம், 2 பேருமே எனக்கு வேணும், உங்களுக்குள்ளே போட்டி வேண்டாம், பொறாமை வேண்டாம், நீங்கள் 2 பேருமே இந்த கட்சிக்காக வேலை செய்யுங்க அப்படின்னு சமாதானத்தை ஏற்படுத்திட்டு போயிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு அடையாளம். நிறைய பேர் அண்ணாமலைக்கு எதிராக சில பேர், இந்த மாரிதாஸ், அப்புறம் இந்த சவுக்கு சங்கர் போன்றவங்க, இன்னும் நிறைய பேர் அன்பு சகோதரர் அண்ணாமலைக்கு எதிராக ஏதோ வார் ரூம் தான் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இனிமேல் தலைவராக வர மாட்டார், அவருக்கு செல்வாக்கு இல்லை, அவர் சும்மா ஒரு ப்ராடக்டை செந்தில்குமார் சார் ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணுறாரு, பிஜேபி கிங் மேக்கர், இவர் இன்னும் சிறப்பு அரசியல் ஆலோசனைலாம் கிடையாது, சும்மா உருட்டிகிட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரி பொய்யான பிம்பத்தை கட்டமைக்க ட்ரை பண்ணாங்க. அது எல்லாத்தையும் அந்த எதிரிகள் மூஞ்சில் கரிய பூசுகிற மாதிரி நம்முடைய மரியாதைக்குரிய உள்துறை அமித்ஷா அவர்கள் நம்முடைய பாரத பிரதமரின் அறிவுறுத்தலின்படி அமித்ஷா அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய த கிரேட் கிங் மேக்கர் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ் அதனுடைய குருமூர்த்தி அண்ணா அவர்களுடைய அவங்க சொன்ன அந்த பல்வேறு விஷயங்களின்படி வழிகாட்டுதல் படி நம்முடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களை முக்கியத்துவம் என்னன்றதை அமித்ஷா அவர்களுக்கு குருமூர்த்தி அண்ணா தான் புரிய வச்சாங்க. முன்னெடுத்தது ஒன்றா இந்த செந்தில்குமாராக இருக்கலாம். நான் ஒரு சிறப்பு அரசியல் ஆலோசகராக பிஜேபிக்கு செயல்படலாம், ஒரு பிஜேபி கிங் மேக்கராக செயல்படலாம், நான் பல விஷயங்கள் முன்னெடுத்திருக்கலாம், மோடி அவர்கிட்ட சொல்லி அமித்ஷா அவர்கள்கிட்ட சொல்லி பண்ண சொல்லலாம். இருந்தாலும் அண்ணாமலையுடைய முக்கியத்துவம் என்ன, அண்ணாமலை எதற்காக மறுபடியும் தலைவராக இங்கே வரணும், எப்படி அவர் அக்காமடேட் பண்ணணும், அந்த பல்வேறு விஷயங்களை ரொம்பவே அண்ணாமலைக்காக பரிந்து பேசியது மரியாதைக்குரிய குருமூர்த்தி அண்ணா தான். இதற்காக அண்ணாமலை அவர்கள் நீங்கள் என்கிட்ட நன்றி சொல்லணும் அவசியம் இல்லை, நீங்கள் குருமூர்த்தி எனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கீங்க, அவர் மூலமாக இது சாத்தியமாயிருக்கு, அமித்ஷா அவர்களுக்கு தெளிவாக புரிய வச்சிட்டார். அதே மாதிரி ராமதாஸ் ஐயாவை கூட போயிட்டு அன்றைக்கி மீட் பண்ணியிருந்தாங்க. நாங்களாம் ஃப்ரேம்லேயே வரமாட்டோம், குருமூர்த்தி அண்ணாவும் என்ன போன்ற ஆட்கள்லாம் நாங்கள் கட்சிக்குள்ளே மேடையில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது, பொறுப்பில் இருக்கிறது, இந்த பொறுப்பு அந்த பொறுப்பு அப்படிலாம் நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். கட்சிக்காகவும் சித்தாந்தத்துக்காகவும் உழைக்கிற ஆட்கள் நாங்கள். அப்போ குருமூர்த்தி அண்ணா அவர்களுக்கு அண்ணாமலை வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன்பட்டிருக்காரு. விரைவில் அண்ணாமலை அவர்கள் குருமூர்த்தி அண்ணா மூலமாக தான், நான் எப்போவுமே நான் நினச்சா நேரடியாக மோடி அவர்கள்கிட்ட என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட முடியும். இதனால் குருமூர்த்தி அண்ணாவுக்கு பெருமையே இல்லையே. குருமூர்த்தி அண்ணா தான் இந்த கட்சிக்காக பெரிய அளவில் உழைக்கிறாங்க. பல வருஷமாக எந்த ஒரு இதுவும் தடம் மாறாமல் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவர்களுக்கு அடுத்தது உண்மையான ஒரு கிரேட் கிங் மேக்கர்னால் அது நம்மளுடைய பிஜேபியை பொறுத்த வரைக்கும், நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குருமூர்த்தி அண்ணாவை நான் சொல்லுவேன். நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் கூட சொல்லியிருந்தேன். ஒரு முயலை பிடிக்க வேட்டையாட போயிட்டு அதை வெற்றி பெறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, யானையை பிடிக்க போய் தோத்தா கூட அவன் தான் சிறந்த வீரன்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு திருக்குறளில். அப்போ குருமூர்த்தி அண்ணா பல விஷயங்கள், மிகப்பெரிய விஷயங்கள் முன்னெடுக்கும் போது அதில் தோல்வி அடைந்திருந்தாலும் அவர் தான் சிறந்த வீரர், அவர் தான் சிறந்த சாணக்கியன், அவர் ட்ரை பண்ணுறாரு நிறைய விஷயங்களை. அந்த பாராட்டுக்கு, அந்த முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுகள் எப்போவுமே உண்டு. அப்படிப்பட்டவங்க நம்ம கட்சிக்கு தேவை, அதுதான் பெரிய விஷயம். மனம் தளராமல் போராடுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அண்ணா நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. சில விஷயங்கள் 1-2 விஷயங்கள் தோற்று போயிருக்கலாம், அது தோல்வி கிடையாது, முயற்சியினுடைய அடுத்த ஒரு கட்டம். அதை தோல்வின்னு நான் பார்க்கல. அதனால் அண்ணாமலை அவர்கள் விரைவில் நம்முடைய குருமூர்த்தி அண்ணா அவர்களை நீங்கள் நேரில் போய் சந்தித்து என்ன வியூகம் இருக்குது, நாம் எப்படி ஜெயிக்க போகிறோம், எடப்பாடி அவர்கள் நம்ம நம்பவே முடியாது, எடப்பாடி அவர்கள் கூட்டணின்னு கூட்டணி ஆட்சி எல்லாத்தையும் அமித்ஷா அவர்கள் சொல்லுவார், நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம டெல்லியில் எப்படி பண்ணமோ, மகாராஷ்டிரா எப்படி பண்ணமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறோம். கண்டிப்பாக 2026 நான் சொல்லியிருந்தேன்,
மற்றவங்களாம் 31 41 சொன்னாங்க. இல்லை 2026 நம்ம தமிழ்நாடு ஆட்சியை பிடிப்போம், ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம்னு சொல்லியிருந்தால் அதை நம்முடைய அமித்ஷா அவர்கள் என்டிஏ தலைமையிலான கூட்டணின்னு சொல்லிட்டாரு, உறுதிப்படுத்தியாச்சு. ஸோ இப்போது எடப்பாடி அவர்கள் சொன்னதோ மற்றவங்க சொன்னதோ ஏற்கனவே நம்முடைய மரியாதைக்குரிய நயினார் அவர்கள் சொன்னது கூட கிடையாது, அதெல்லாம் இல்லை. செந்தில்குமார் சொல்கிறது போல் என்டிஏ கூட்டணி தலைமையில் தான், அதுவும் இங்கே கூட்டணி ஆட்சி தான் அமைக்க போகிறோம், அதிமுக பாஜக கூட்டணின்னு சொல்லியிருக்காரு. இதில் எடப்பாடி அவர்கள் மட்டும்தான் நாம் விமர்சனம் பண்ணுறோம். மற்றபடி அதிமுக தொண்டர்கள் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ரத்தத்தின் ரத்தமான அந்த சொந்தங்களை, அந்த சகோதரர்களை நான் ஒருபோதும் நான் வெறுத்ததில்லை. நான் இப்போவும் நேசிக்கிறேன். என்னை பற்றி அவங்களுக்கு தெரியும். ஏன்னா புரட்சி தலைவர் அவர்களுக்கும் அம்மா அவர்களும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். புரட்சி தலைவர் தான் எனக்கு செந்தில் குமரன் அப்படின்னு பேர் வச்சாங்க. சின்ன வயசில் எங்கள் அப்பா எம்ஜிஆர் ரசிகர், எங்கள் வீட்டுக்கெல்லாம் வருவாங்க போவாங்க. கிட்டு அண்ணா, திமுகவில் கிட்டு அண்ணாவுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் எங்கள் அப்பா. ஸோ திமுக கட்சியில் எங்கள் அப்பா இருந்தாங்க. அப்போது புரட்சி தலைவரோட ரொம்ப பழக்கம் உண்டு, பரிச்சயம் உண்டு. அவர் தனியாக கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் கூட போகாமல், ஆனால் கடைசி வரைக்கும் எம்ஜிஆர் ரசிகராக இருந்தார். திமுகவில் தான் பயணித்தார், கலைஞருடைய விசுவாசியாக இருந்துக்கிட்டே இருந்தார். ஸோ அதனால் எனக்கு எல்லா இடத்துலையும் எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் பழக்கம் உண்டு. அதனால் நான் அதிமுக ஒருபோதும் வெறுத்ததில்லை, அதிமுக அழிக்கணும்னு நான் நினச்சது கிடையாது. ஆனால் எடப்பாடி அவர்கள் பிடிவாதம் பிடிக்கிறதுனால அந்த கட்சி செல்வாக்கு நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில் மங்கிட்டே போகுது. அதுக்கான ஆல்டர்னேட்டிவான விஷயங்கள் நான் வச்சுருக்கேன். விரைவில் அது வியூகம் குருமூர்த்தி அண்ணா மூலமாக அது மேலிட்டு சொல்லப்படும். நான் நேரடியாக மோடி அவர்களே கொடுக்குறதே என் வழக்கம், எப்பவுமே கொடுத்துருவேன், டக்கு டக்குன்னு அவங்க செய்வாங்க, நடக்கும். ஆனால் இந்த முறை சோ அவர்கள் எப்படி 2011 அவர்கள் மூலமாக அம்மா கிட்ட சொல்லி அவங்க எப்படி ஒரு சிறந்த கூட்டணி உருவாக்குனாங்களோ அது மாதிரி இந்த முறை குருமூர்த்தி அண்ணா பண்ணணும். அதை எல்லாருடைய வாயும் அடைக்கணும். ஏன்னா குருமூர்த்தி என்ன ஃபெயிலியர் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க இல்லையா? இல்லை, அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவார், அவர் அவருக்கு தெரியும் என்ன பண்ணுவோன்ட்டு அப்படின்னு அந்த ப்ரையாரிட்டி அவர் கொடுக்கறதுக்காக தான் நான் பண்ணுறேன். குருமூர்த்தி அண்ணா சிறப்பாக நம்ம கட்சிக்காக செயல்படுறாரு, சிறந்த செயல் வீரர். அது மாதிரி அண்ணாமலை அவர்களை அக்கமடேட் பண்ணி இந்த முறை நம்ம 2026 அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அறிவிக்க போகிறோம். நயினார் அண்ணன் நான் எதிர்க்கவே இல்லை, அவர் என்ன தப்பாக எதிர்ன்னு நினச்சிட்டாரு. நம்ம எந்த பொறுப்பில் இருக்க ஒரு விஷயம் கொடுத்தா நீங்கள் யார், உங்கள் ஊர் என்ன, உங்கள் பேர் என்ன, உங்கள் கோலம் கோத்திரம், ஏன் நீங்கள் என்ன தர்ப்பணை பண்ண போகிறீங்களா, இல்லை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா? ஒரு விஷயம் கட்சிக்காக யார் ஒரு தொண்டன் ஒரு விஷயம் சொன்னால் கூட அந்த சொன்ன விஷயம் சரியா தப்பா, இதை செய்யணுமா வேணாமா, இது கட்சிக்கு நல்லதா இது வேண்டாமா, அதை தான் நீங்கள் யோசிக்கணும். உங்களுக்கு புரியலைன்னா மோடி அவர்கள்கிட்டயோ நம்முடைய அமித்ஷா அவர்கள்கிட்டயோ நீங்கள் மேல் இடத்துல கன்சிடர் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம். ஆனால் நீ யார், நீ என்ன எனக்கு அட்வைஸ் பண்ணுறது, நீ என்ன சொல்கிறதுன்னு ஆணவத்தில் ஆடினீங்கன்னா நான் யார், எனக்கு என்ன செல்வாக்கு இருக்குது மேல் இடத்துல, நான் பெரிய பொறுப்பில் இல்லை தான் கட்சியில், நான் ஒன்றும் மாநில தலைவர் இல்லை, நான் ஒன்றும் மாநில பொதுச் செயலாளர் இல்லை, மாநிலத்திலேயோ மாவட்டத்திலேயோ எந்த பொறுப்புலையோ நான் இல்லை தான், நான் ஒரு ஆக்டிவ் மெம்பர் தான். ஆனால் பிஜேபி கிங் மேக்கர்னு என்னை ஏன் கூப்பிடுறாங்க, என்னை எதுக்காக சிறப்பு அரசியல் ஆலோசகர்னு பிஜேபியில் என்னை மதிக்கிறாங்க? மோடி அவர்கள்கிட்ட எனக்கு செல்வாக்கு இருக்குது, அமித்ஷா அவர்கள் ஏன் நான் சொல்லதை செய்யணும்? அப்போ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். யார் என்னெல்லாம் நினைக்காதீங்க. கட்சியோட நன்மைக்காக ஒரு சாதாரண தொண்டன் சொன்னால் கூட அதை ஏற்றுக்கணும், காது கொடுத்து கேட்கணும். அதுக்கான வேலையை தான் இப்போ நயினார் கொடுத்துருக்காரு. நான் ஒரே ஒரு கடிதத்தில் சேர்த்து ஒரு வரி எழுதி நயினாரை மாற்றிட்டு அண்ணாமலை தலைவராக்கிடுங்கன்னு சொல்லியிருந்தா இந்நேரத்துக்கு அமித்ஷா அவர்கள் அந்த நிர்வாகிகள் மீட்டிங்கில் நயினார் மாற்றப்பட்டு அண்ணாமலைக்கு கிரீடம் சூட்டியிருப்பார். அண்ணாமலை தான் இங்கே தலைவர், நயினார் கிடையாதுன்னு ஒரே ஒரு மீட்டிங்கில் ஒரு வார்த்தை பேசியிருந்தார்னா முடிஞ்சு போச்சு உங்கள் கதை. ஆனால் அதை நான் செய்யலை. ஏன்னா நயினார் அவர்கள் நான் தான் பரிந்துரை அடிப்படையில் என்னுடைய பரிந்துரை அடிப்படையில் ஒரு தலைவராக்கியிருக்கேன். அவரை நான் எதிரியாக பார்க்கல, அவருக்கு புரியலை என்னன்றது. கட்சி வளர்ச்சிக்காக நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் மனசை காயப்படுத்த நோக்கம் எனக்கு இல்லை. நீங்கள் சிறப்பாக செயல்படுங்க, உங்கள் செயல்பாடு இருந்துன்னா நீங்கள் தலைவராக நீடிப்பீங்க. அண்ணாமலையை நான் எப்படி தலைவராக்குறேன்றதெல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள். உங்களுக்கு பாதகம் இல்லாமல் நான் தலைவராக்குறேன், அதெல்லாம் நான் மேலிடத்தில் சொல்லுவேன். ஸோ இது ஒரு முதல்ல ஒரு ட்ரெய்லர் மாதிரி இப்போ பண்ணியிருக்கேன், எப்படி நடக்குது அப்படின்றது. என்னை பற்றி யாரெல்லாம் புகார் கொடுத்தாங்க அமித்ஷா அவர்கள்கிட்ட, என்னெல்லாம் பேசினாங்க, அண்ணாமலையை ஒழிச்சு கட்டணும்னு யாரெல்லாம் ட்ரை பண்ணாங்க, அண்ணாமலை ஃப்ரேம்குள்ளே வர விடாமல் எவ்வளோலாம் வேலை நடந்தது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி அவர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொன்னார், அண்ணாமலையெல்லாம் நீங்கள் கட்சியில் ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடாது, நான் தான் இங்கே பெரிய ஆள், நீங்கள் அவர் கூப்பிட்டு வரக்கூடாது அப்படி இப்படின்னு ரொம்ப மிரட்டி பார்த்தாரு. அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டார் அமித்ஷா அவர்கள். அண்ணாமலைக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குன்றதை அந்த மீட்டிங்கில் கண்கூடாக அமித்ஷா அவர்கள் பார்த்தார். இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கின கூட்டம் இல்லை, தானாக சேர்ந்த கூட்டம். இன்னும் சொல்லப்போனால் தமிழக அரசியலில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள இப்போ உள்ள தமிழக பாஜக அரசியலில் ஒரு சூப்பர் ஸ்டார், அரசியலுடைய ஒரு சூப்பர் ஸ்டார் பாலிடிக்ஸு, ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்னா அது அண்ணாமலையை நான் சொல்லுவேன். அண்ணாமலை தமிழ்நாட்டின் அரசியலின் சூப்பர் ஸ்டார், அது மாற்று கருத்தே எனக்கு கிடையாது.
இந்த சின்ன வயசில் ரொம்ப அழகாக இவ்வளோ பேருடைய அன்பை பெற்றிருக்காருன்னா உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் டு அண்ணாமலையுடைய ஒர்க்கு. ஸோ அதனால் அண்ணாமலை வந்து இனிமேல் வந்து மாற்றுவேன் எவனும் சொல்ல முடியாது. அண்ணாமலையோட செயல்பாடு சரியாக இருக்கும் பட்சத்தில் அது நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் என்ன செய்யணுன்ட்டு கட்சி நன்மைக்காக. அண்ணாமலை ஆதரவாளர்களும் சரி, நம்ம ஒட்டுமொத்த கட்சியிலுடைய நிர்வாகிகளும் சரி, அண்ணாமலை அவர்களுக்கு ஒத்துழைப்பு தரணும். எல்லா மீட்டிங்லையும் இனிமேல் அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும், அவருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அவருடைய பேச்சில் ஒரு வசீகரம் இருக்குது. எப்படி சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோ அது மாதிரி அரசியலில், தமிழ்நாட்டு அரசியலுக்கு இங்கே அண்ணாமலை அவர்கள் சூப்பர் ஸ்டார். அவர் நம்ம கட்சியோட வளர்ச்சியை பயன்படுத்திப்போம். விரைவில் அவருக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக நான் வாங்கி கொடுப்பேன், கவலையப்படாதீங்க. அண்ணாமலை அவர்கள் குருமூர்த்தி அண்ணாவை போய் பார்த்து பேசுங்க. கண்டிப்பாக நான் வந்து அந்த வியூகம் என்னன்றதை உங்களை வகுத்து கொடுக்குறேன். கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வேணாம். உங்களை சிஎம் ஆக்க வேண்டியதோ, உங்களை வந்து துணை முதலமைச்சர் ஆக்குறதோ, இல்லை அமைச்சர் ஆக்குறதோ, பல்வேறு விஷயங்கள் இருக்குது. உங்களை வந்து நாங்கள் கைவிட்ட மாட்டோம். கட்சியோட வளர்ச்சிக்காக உங்களை முன்னிறுத்துவோம். கவலையப்படாதீங்க அண்ணாமலை. எந்த டென்ஷனும் வேண்டாம். யார் உங்களுக்கு எதிராக பண்ணாலும் கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன், கடவுள் இருக்கார், அந்த திருவண்ணாமலை சிவபெருமான் இருக்கார், உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவார். எங்களை மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு துணையாக இருக்கும். கவலையப்படாதீங்க. கோடான் கோடி ரசிகர்கள் உங்களுக்கு இருக்காங்க. அது எல்லாம் வாக்குகளாக வரும். நீங்கள் கண்டிப்பாக இந்த முறை சட்டசபைக்கு போகிறீங்க, சிஎம் கேண்டிடேட்டாக போகிறீங்க. அதில் என்ன மாதிரி அமைச்சர்கள் என்னன்றதை நம்ம கூட்டணியோடு கலந்து பேசி கடைசி நேரத்தில் முடிவெடுத்துக்கலாம். ஆனால் உங்களை முன்னிறுத்த போகிறோம், ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் சிஎம் கேண்டிடேட்டாக. அதனால் கவலையப்படாதீங்க. விரைவில் அதிகாரப்பூர்வமாக பல்வேறு விஷயங்கள் என்னுடைய பிஏ மூலமாக குருமூர்த்தி அண்ணாக்கு தெரிவிக்கப்படும், மோடி அவர்களுக்கும் தெரிவிக்கப்படும். மறுபடியும் அமித்ஷா அவர்கள் வரும்பொழுது உங்களுக்கான ப்ரையாரிட்டி கிடைக்கும். பலமான கூட்டணி நம்ம அமைப்போம். கவலையப்படாதீங்க. இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.